உங்களுக்குரிய விடுதலை உங்க கையில அப்பா கொடுத்துருக்காருங்க. பேதுருக்கு சொல்றாரு, உன்னை நீயே இடை கட்டிக்கொள். அப்போ உனக்கு விடுதலை ஆக்கி கொள்ள உன் கையில தான் இருக்கு. அம்மா அப்பாவோ, கூட பிறந்தவங்களோ, சொந்த பந்தங்களோ, இல்ல லைஃப் பார்ட்னர்ஸோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸோ, பாஸ்டரோ ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஆமா, நீ தனியா அப்பாவோட எவ்வளோ நேரத்தை ஸ்பெண்ட் பண்றியோ அதுல இருக்கு உங்களுடைய விடுதலை. ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் ஒருத்தர் விரும்புகிற ஒரு யோசனைகள்ல, சிந்தனைகள்ல ஒரு விருப்பம் இருக்கும். அது எப்போ உனக்கு கீழ்ப்படியும்னா, நீ எவ்வளோ அது இன்னொன்று எதிர்பார்த்து கொண்டு தானே இருக்குது உங்களுடைய வயசு கூட கூட. ஆனால் நீங்கள் எப்போது அவருடைய ராஜ்யத்தை நோக்கி அதை விட நேரத்தை கொடுக்கவும் அவரை நேசிக்கவும் நீங்கள் இறங்கினா மாத்திரம்தான் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அது வரைக்கும் எந்த பாஸ்டும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, எந்த தாய் தகப்பனும் ஜபம் பண்ணலாம், ஆனால் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அப்பாவோட தொடர்ந்து அவரோட நேரத்தை கொடுங்க. உங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும்.